தென்காசி மாவட்டம் ஆழ்வாக்குறிச்சி அருகே உள்ள ஒரு அருமையான ஆன்மீக கஷேத்திரம். அருள்மிகு எடுக்கிறேன் அருள்மிகு சிறு பரமகல்யாணி அம்பாள் உடனாய அருள்து சிவசைலநாத திருக்கோவில். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, மேற்கு திசை நோக்கிய சிவாலயம். இந்த கோயில் மேற்கு திசை நோக்கி இருக்கு. சுவாமி மற்றும் அம்பாள் இருவருமே மேற்கு திசை நோக்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரியும் மிக சில சிவாலயங்களில் முதன்மையான ஸ்தலம் இதுதான். அப்புறம் இறைவன் சுயம்புவா தோன்றிய பெருமையுடைய தலம் இது. அம்பாள் 4 அபயக்கரங்களுடன் பக்தர்களுக்கு அபயமளிக்கும் திருத்தலம். ஒரு அருமையான கஷேத்திரம். பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களும் மகர்ஷி அத்திரி முனிவர், அவர் சீடர் கோரக்நாதர் மற்றும் பிரிங்கிடி முனிவர் ஆகியோர் வழிபட்டதால் அவங்கெல்லாம் வழிபட்டாங்க. பிரம்மா வழிபட்டார், இந்திரன் வழிபட்டார், தேவர்கள் வழிபட்டார், மகரிஷி அத்திரி முனி வழிபட்டார், கோரக்கநாதர் சீடர், அவர் சீடர், அப்புறம் பிரிங்கிடி முனிவர் எல்லாமே இங்கே வழிபட்ட இடம் இதுதான். சிவ 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 சிவ. இங்கே தேவர்கள் சித்தர்கள் இங்கே வழிபட்டாங்க. அதனால் இந்த ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் நிறைய இருக்கும். அதிர்வலைகள் மிகுந்த ஒரு இடம் அது. ஒரு திருக்கோவில். இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு அதிர்வலை, ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதனால தான் எல்லா மக்களும் இங்கே வராங்க. சஷ்டி பூர்த்தி விழா இங்கே, அப்புறம் சதாபிஷேக விழா இங்கே நடத்துகிறாங்க. சஷ்டி பூர்த்தி அந்த அதிர்வலைகள் இருக்கிறதுனால சஷ்டி பூர்த்தி விழாவும் சதாபிஷேக விழாவும் இந்த கோயில் நடத்துகிறாங்க. ஏன்னா தேவர்கள், சித்தர்கள், பெரிய பெரிய முனிவர்கள், முனிவர்கள்லாம் இங்கே தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்பர் பெருமான் எழுதிய நாடகமாடி நந்தி பதிகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தை பார்க்கலாம். இந்த வைப்பு தலம் தான். அப்புறம் பஞ்ச குரோத தலம்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இது ஒன்று. பஞ்ச குரோத ஸ்தலங்களில் ஒன்று. அப்புறம் 3 திசையும் பார்த்தீங்கன்னா மலை. இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் முள்ளிமலைன்னு ஒரு மலை இருக்குது, அப்புறம் வெள்ளிமலைன்னு ஒரு மலை இருக்குது. வடக்கு திசையை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் கடனாநதி, அந்த அதுக்கு மத்தியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மலைமுகம், நதிமுகம், குறுமுகம் ஆகிய 3 சிறப்பு அமையப்பட்ட ஒரு திருத்தலம், ஒரு நல்ல ஒரு க்ஷேத்திரம், ஒரு ஆன்மீக க்ஷேத்திரம் இது. இந்த கோவிலோட கோபுரம் 5 அடுக்குகள் கொண்டது. அப்புறம் சுவாமி அம்பாள் மட்டுமின்றி இத்திருக்கோயிலில் நந்திகேஸ்வரர் வரமளிப்பவராக இருக்கிறார். நந்திகேஸ்வரர் வரமளிப்பவர் திகழ்கிறார். பக்தர்கள் தங்கள் குறைகளை கேசி நந்திகேஸ்வரர் முறையிட்டு அவைகள் நிவர்த்தியான பின்பு நன்றி கூறும் வகையில் நந்திகேஸ்வரருக்கு நந்தி களம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வருகிறார். இங்கே என்ன விசேஷ பூஜை? ஒவ்வொரு விசேஷ பூஜையின் போதும் வேத பாராயணம், அப்புறம் திருமறை ஓதுவாங்க, அப்புறம் கட்டியம் உச்சாடம் செய்தல். இத்திருக்கோயில் மட்டுமே கட்டியம் உச்சாடம் எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. கட்டியம் கூறிய பாத்தியப்பட்ட குடும்பத்தினர் சிவசேலநாதர் மற்றும் பரமகல்யாணி தாயார் ஆகியோர் புகழ்பாடும் தனித்துவம் வாய்ந்த கட்டியத்திற்கான வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்வர். அதன் பின்னரே தீபாரம் நடைபெறும். அப்புறம் பங்குனி பெருந்திருவிழா பிரமோட்சம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் துவாஜாரோகணம் எனப்படும் திருக்கொடியேற்றம் மட்டும். திருக்கொடி ஏற்றும் போது சுவாமி அம்பாளும் ஆழ்வாக்குறிச்சியில் சிவந்தியார் திருக்கோயிலுக்கு எழுந்துருவாள். அங்கே போவாங்க, ஆழ்வார்ச்சி கோயில் போவாங்க. திருக்கோயிலில் உற்சவங்கள் சிவந்தியப்பர் கோயில் நடக்கும். கொடியேற்றியாச்சுன்னா 10 நாள் ரதோற்சவம் நடைபெறும். அப்புறம் அம்பாள் வீதியில் வருவாங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில்.